யூடியூப்ல இருக்கவங்களும் சரி, இங்க இருக்க யாவரையும் நான் கர்த்தருடைய வார்த்தைக்காக வரவேற்கிறேன். லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம்? நம்ம ஆடுகள், அவர் நமக்கு மேய்ப்பர் அப்படின்னு பார்த்தோம். அதுல என்ன பார்த்தோம்னா, ஆடுகளுக்கு எப்படின்னா வித்தவுட் ஷெப்பர்ட் யூ ஹேவ் நோ டைரக்ஷன் அப்படின்னு சொன்னோம். ஒரு ஆடுக்கு ஷெப்பர்ட் இல்லனா டைரக்ஷனே கிடையாது. நமக்கு ஷெப்பர்ட் இல்லனா இப்ப என்ன அர்த்தம்? எங்க போறதுன்னு தெரியாது. பக்கத்து ஆடு, 2 ஆடு டிஸ்கஸ் பண்ணா என்ன ஆகும்? நீங்க கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்க. நல்லா இமேஜின் பண்ணுங்க. கூட்டமா ஒரு 20 ஆடு இருக்குது, நம்ம தான் அந்த ஆடுங்க. இங்க போலாமா தண்ணி குடிக்க, அங்க போலாமா புல்லு மேயறதுன்றத 2 ஆடு டிஸ்கஸ் பண்ணா அந்த ரிசல்ட் எப்படி இருக்கும்? புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஷெப்பர்ட் இல்லாம கரெக்டான டைரக்ஷன் உனக்கு கிடைக்க போறதில்ல. வித்வுட் ஷெப்பர்ட் யூ லேக் ப்ரொடெக்ஷன். அததான் சொன்னேன். போய் நம்ம சிக்கிறதுக்கு காரணம், பிரச்சனையில விடுறதுக்கு காரணம் என்ன காரணம்னா, ஆடுங்க ஷெப்பர்ட கவனிக்காம ஆடுங்கள் தம்மிலே ஒரு டிஸ்கஷன், இல்லன்னா ஆடே அந்த முடிவு எடுத்து போறது. புரியுதா இல்ல? அப்படி எடுக்கும்போது என்ன ஆகுது? யூ மிஸ் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் யூ கேன் நாட் லிவ் சக்சஸ்ஃபுல்லாவே. ஒரு ஷீப் ஷெப்பர்ட் இல்லாம என்ன பண்ண முடியாது? வாழ முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன பண்றாரு? ஃபுல்லா எங்க பார்த்தாலும் என்னன்ற, நான் மேய்ப்பரா இருக்கிறேன், மேய்ப்பர் இல்லாத ஆடுகளா பாக்குறேன் அப்படி. இந்த வேதம் ஃபுல்லா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் தான் மேய்ப்பர், நீ தனியாலாம் வாழ முடியும்னு நினைக்காத. ஹியூமன் மென்டாலிட்டிஸ் எப்படி நம்மளால பண்ண முடியும்னு சொல்லு, நான் ஜெயிச்சிருவேன்னு சொல்லு, நான் பாத்துக்குவேன்னு சொல்லு. எல்லாமே எப்படி முடியுமா? கர்த்தரா கொடுக்கிற பலத்தினாலதான் முடியுமா? ஐஸ்வர்யம் கூட நம்ம என்னன்னு பார்த்தோம். அந்த ஸ்ட்ரென்த்தை யாரு கொடுக்குறா? ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடிய பலனே யாரு தான் கொடுக்குறா? கர்த்தர் தான் கொடுக்குறார். நீ செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்படின்றார். அவர் ஒருத்தர் உன் காரியத்தை வாய்க்க பண்ணலன்னு வைங்களேன், நீங்க என்ன பண்ணாலும் வாய்க்க போறது இல்ல. ஈசாக் விதை விதைத்தான், அந்த இடத்துல என்ன இருக்குது? கர்த்தர் ஆசீர்வதித்தார், அதனாலதான் அவன் பலன் அடைஞ்சான். ஆனா உலகத்துல பேசும்போது அந்த ஒரு பார்ட் இருக்கு. நீ விதை, நீ முயற்சி எடு, நீ ஹார்ட் ஒர்க் போடு, அதெல்லாம் பண்ணணும். ஆனா ஒரு விஷயம் எங்க என்ன ஆட் ஆகணும்? கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கணும். சோ அதனால ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அப்பா நீங்க எல்லாம் என்ன ஆடுகளா இருக்கிறீங்க, நீங்க ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோங்க, ஷெப்பர்ட கான்டாக்ட் பண்ணாம, ஷெப்பர்ட் டைரக்ஷன் கிடைக்காம நீ எது பண்ணாலும் நீ சக்சஸ் ஆவன் மட்டும் நினைச்சுக்காத. பிளஸ் நீ ஆடு, நீ சிங்கம் இல்ல தனியா போய் வேட்டையாடுறதுக்கு, நீ புலி கிடையாது, நீ பாம்பு கிடையாது, நீ நரி கிடையாது. உலகத்துல நிறைய காரியம் இருக்கலாம், நீ ஆடுன்ற ஆண்டவர். அப்ப ஆடுக்கு ஒரு புத்தி தெளிவாயிரணும் எப்போதுமே. என்னது? எதை கேட்டாலும் என் ஷெப்பர்ட் டைரக்ஷன்ல தாங்க பண்ணுவேன். என்ன அடுத்த காரியம் நான் முடிவு எடுக்கணும்னாலே என் ஷெப்பர்டு சொல்லிட்டு நான் செய்யறேன். எனக்கு இப்படி ஒரு அடிபட்டிருக்கு, ஒரு காயம் ஏற்பட்டிருக்கு, ஒரு சுகம் வேணும், என் ஷெப்பர்டு பார்த்துப்பாரு. அந்த கான்சியஸாவே நம்ம இருக்கணும் அப்படின்றது பார்த்தோம். பாருங்க, ஷீப் ஷுட் வாக் இன் ஷெப்பர்ட்ஸ் வேஸ். அதுதான் ரொம்ப முக்கியம். ஷீப் மேய்ப்பர் இருக்கலாம், எனக்கு அவர் மேய்ப்பர்னு சொல்லலாம், ஷீப் மந்தையிலயும் இருக்கலாம். ஆனா மேய்க்கிறவரு முன்னாடி போகும்போது 100 ஆடு 200 ஆடு இருக்கும், அதுல ஏதாவது ஒண்ணு அங்கேயே உட்காந்துக்குச்சுன்னா இவர் என்ன மென்டாலிட்டியில போவாரு? இல்ல ஆடுனா என்ன ஃபாலோ பண்ணி தான் வரணும் அப்படின்னு போவார். உட்காந்துக்குச்சுன்னா ஷெப்பர்டு இருந்தும் ஷீப் ஷெப்பர்டு போற ரூட்ல போகாம இருந்தாலும் சிக்கல் பாருங்க. அதனால என்ன நம்பணுமா? ஷீப் ஷெப்பர்டு எங்க நடக்க சொன்னாலும் நடக்கணும்பா. அது ரோடு ஒரு வேளை வெயிலா இருக்கும், காலெல்லாம் சுடுற நிலைமையா கூட இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். என்னது இது ரோட்ல கூட்டு போறாரு அப்படின்லாம் இல்ல. எங்க கூட்டு போனாலும் அவர் எங்க கூட்டு போவாருன்னு அதான் நான் சொன்னேன். கொஞ்ச நேரம் செழிப்பான இடத்துல விட்டு திருப்பி கூப்பிட்டு போயிட்டாருன்னு வைங்க, இல்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு உட்கார்ந்தாலும் என்னது? ஷீப் உட்கார முடியுமா? அப்படி கூப்பிட்டு போயிட்டாரு, நல்லா இருக்குது புல்லுங்க, அவர் திருப்பி என்னன்றாரு? அப்படின்ற இல்ல, இது கம்ஃபர்டபிள் பிளேஸ், உட்கார்ந்துக்கோ. நான் போனோன்னு என்ன வருவாங்க? அட்டாக் பண்றதெல்லாம் வரும். நீ தனிமையில உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது. நீ செழிப்பா பாக்குற, நீ எதை பாக்கணும்? ஷெப்பர்டு இருக்காரான்னு பாக்கணும். ஷெப்பர்டு இருந்தா நீ வனாந்தரமான இடத்துல என்ன ஆகும்? உனக்கு செழிப்பு உண்டாகும், வழி உண்டாகும். கடல் முன்னாடி இருந்தாலும் கடலை பிளக்குவாரு பாருங்க. அதனாலதான் மோசே கையில எதை கொடுத்தாரு? கடலை பிளக்கிறதுக்கு கோலை கொடுத்தாரு. அது என்ன? ஒரு ஷெப்பர்ட் ஸ்டிக் மாதிரி அது ரெப்ரசென்ட் பண்ணுது பாருங்க. அதான் சொன்ன, ஒரு வறண்ட நிலத்தலத்தான இஸ்ரேல் பீப்புளை கூட்டு போனார். நம்ம பார்த்தோமே ப்ரொவைடர்ன்ற மெசேஜ்ல கூட்டு போனார் தான். அவங்க போனாங்க பாருங்க. இன்னைக்கு சிஸ்டர் சொன்ன மாதிரி தண்ணியே இல்லாத இடம். ஆனா ஆண்டவர் என்ன? மேய்ப்பருக்கு தெரியும் தண்ணி உனக்கு எப்படி கொடுக்க வைக்கணும்ன்றது மேய்ப்பருக்கு தெரியும். நம்ம மூளைக்கு என்ன எட்டுல தெரியுமா? அந்த இடத்துல நிக்கும் போது இதுல எப்படி என் தேவையை சந்திக்க முடியும், இந்த சிக்கல்ல எப்படி எனக்கு வழி உண்டு பண்ண முடியும், இந்த பிரச்சனை எப்படி இல்ல நீங்க சொல்லுங்க எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்றது நம்மளே. கர்த்தர் சொல்றாரு, நான் வழி எதுல இருந்து வேணாலும் உருவாக்குவேன், உனக்கு சுகத்தை எப்படி வேணாலும் கொண்டு வருவேன், ப்ரொவைட் எப்படி வேணாலும் பண்ணுவேன், பாறையை பிளந்து கூட தண்ணியை கொடுப்பேன், எது வேணாலும் நான் பண்ணுவேன். ஆனா நீ ஷெப்பர்டு கூடயே கான்சியஸா இருக்கணும் அப்படின்றாரு. சோ அந்த மாதிரி போகும்போது கர்த்தர் என்ன பண்றாரு? வறண்ட நிலத்துல கூட்டு போனாலும் உங்களை எங்க போய் செழிப்பான ஒரு இடத்துல தான் நிறுத்துவார். அது மாத்திரம் இல்ல, நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு ஷீப் இந்த மாதிரி கேஷ் டவுன் ஆயிடுச்சுன்னா அதனால ஒன்னும் பண்ண முடியாது. கூட இருக்கிறவங்க ஹெல்ப் பண்ணாலாம், பக்கத்துல இருக்க ஆடு நம்மளை காப்பாத்தும்லாம் நம்ம ஒன்னும் பண்ண முடியாது. அன்லெஸ்
அந்த ஷெப்பர்டு வந்து அதை திருப்பி பெரட்டி போடலனா அதெல்லாம் என்ன பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம பல பேர் அந்த மாதிரி காரியங்கள்ல இருக்கிறோமா. நம்ம ஏதோ செஞ்சு அதுல இருந்து ஏந்திரிச்சு வந்துடலாம் நினைக்கிறோம். ஆனா கர்த்தர் சொல்ற நீ அப்படி ட்ரை பண்ண கூடாது, ஷெப்பர்டை பார்க்கணும்ன்ற ஆண்டவர். அதே மாதிரிதான் உனக்கு ஏதாவது ஒரு பாதிப்பா ஷெப்பர்டு தேடி போவ ஆடுங்க இருக்குன்னா அது வந்து காட்ட தேவையில்ல. பாருங்க எனக்கு அடிபட்டு இருக்கு பாருங்க, எனக்கு உடம்பு சரியில்லை பாருங்க, நான் பாருங்க டல்லா இருக்கிறேன் பாருங்க. நீ ஷெப்பர்டு கீழே இருந்தா ஷெப்பர்டு என்ன பண்ணுவார், ஐடென்டிஃபை பண்ணுவார். இல்லையா அது கொஞ்சம் சுறுசுறுப்பா இல்லையே, இன்னைக்கு கொஞ்சம் டல்லா இருக்குது, இல்லையா அதுக்கு என்ன ப்ராப்ளம் ஆச்சு. அந்த அளவுக்கு நம்ம மேன்மையான பீப்புளாம். உங்களுக்கு நடக்கிற எதுவுமே கர்த்தருக்கு தெரியாம இல்ல, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க ஏன் அப்ப ரெஸ்கியூ கிடைக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணி இருக்கிறீங்க, கொஞ்சம் ஃபென்ஸை விட்டு தள்ளி நிக்கிறீங்க. ஷெப்பர்ட் கேட்டுக்குள்ள வரணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவர் என்ன சொல்றாரு, அது மாத்திரம் இல்லப்பா, ஒரு ஆடு எப்படின்னா செல்ஃப் ஃபீலிங் பண்ணாது, அது நக்கி நக்கி சுகப்படுத்த. அது யாருக்குதான் வெயிட் பண்ணுமா சுகத்துக்கு? ஷெப்பர்டு தான்ப்பா என்ன இது பண்ண முடியும். காயனாலும் என்ன பண்ணுமா, அவரை பார்க்குமா, அவர் எப்போ வருவார், அவர் எப்போ சரி பண்ணுவார். அதுவா ஏதாவது ஒரு சொல்யூஷனை ட்ரை பண்ணாது. இந்த மாதிரி மாட்டிக்கிட்டா கூட என்னதான் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஸோ ஃப்ரெண்ட்ஷிப்போட சொந்தக்காரங்க ஷீப்ஸோ ஒன்னும் பண்ண முடியாது. யார் தான் வர வேண்டியது இருக்குது, ஷெப்பர்ட்ஸோ. கர்த்தர் என்ன சொன்னார் உங்களுக்கு போன வாரம், இந்த மாதிரி நீ எந்த சிக்கல்ல இருந்தாலும் சரிப்பா, உன் காலேஜ் விஷயமோ இல்ல எக்ஸாம் விஷயமோ இல்ல உன்னோட ஸ்கில்லோ இல்ல நீ அடுத்த லெவல் போறதுக்கும், உன் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா, ப்ரொமோஷனா, சேலரியா, கல்யாணமா, வீடா, காரா, ஃபீஸா, பண தேவைகளா, குழந்தைங்களோட வாழ்க்கையா, இல்ல சிக்னஸா, கொடிய நோயா, இல்ல ஒரு நோய் இப்ப இருக்குதேன்னு கவலைப்படுறியா, இல்ல உன் குழந்தை வாழ்க்கைக்காக கவலைப்படுறியா, உன் அப்பா அம்மாக்கா, உன் அண்ணனுக்கா, தம்பிக்கா, அக்காக்கா, தங்கச்சிக்கா, புருஷனுக்கா, பொண்டாட்டிக்கா, இல்ல ஆக்சிடென்ட் ஆயிருமோ, நேச்சுரல் டிசாஸ்டர் ஆயிருமோ, இப்படி என்னென்னலாம் குழப்பம் இருக்கோ, ஒரு ஆடுக்கு இந்த கவலை வேணுமா? மனுஷனுக்கு இது அத்தனையுமே இருக்கும். கர்த்தர் என்ன சொல்றான், நான் இருக்கேன் உனக்கு ஷெப்பர்டா, உன் மண்டையில ஏன் இவ்வளவு அரைக்கிறான்னு கேக்குற. புரியுது? ஷீப் இப்ப இவ்வளவு திங்க் பண்ணிட்டு இருக்குன்னு வைங்க, ரோட்ல கூட்டு போறாரு, ஐயோ அங்கதான் கார் வந்து இடிச்சிருமா, அது பாத்திருக்கீங்களா, ஹைவே நிறுத்திடுவாரு ஷெப்பர்டு, பாத்திருக்கீங்கல்ல. எல்லாத்தையும் ஆடுகளுக்காக நம்ம நிறுத்துவோம், காரு பஸ் எல்லாம். ஏன் ஷெப்பர்டு இருக்கிறார். ஷெப்பர்டு இல்லாத ஆடு எவ்வளவு அடிபட்டு பாத்துருக்கிறோம் நம்ம. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்போதுமே ஷெப்பர்டு இல்லாம ஷீப்புக்கு இது கிடையாது. ஷீப் ஆல்வேஸ் ஃபாலோ த ஷெப்பர்ட் ஆர் த ஷீப் விச் கோஸ் இன் ஃப்ரண்ட். இட் டஸ் நாட் டு எனிதிங் ஆன் இட்ஸ் ஓன். இதை நான் ரீகலெக்ட் பண்றதுக்காக தான் சொல்றேன். ஷீப் என்ன பண்ணாதுன்னு சொன்னேன் நான், யாரையோ ஒருத்தர் அது ஃபாலோ பண்ணாம இருக்கவே இருக்காது. எய்தர் ஷெப்பர்ட் இல்ல முன்னாடி இருக்கிற ஆடு, பக்கத்துல இருக்கிற ஆடு, பின்னாடி இருக்கிற ஆடு, எதையோ ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கும். சோ அதுக்கு என்ன தெரியாது, பெஸ்ட் கிராஸ் எங்க இருக்கு, பெஸ்ட் வாட்டர் எங்க இருக்கு, எது சேஃபான லொகேஷன் அப்படின்றதெல்லாம் தெரியாது. நம்மளும் அந்த மாதிரி தானா, நம்மள ஷீப்புன்றீங்களே, நாங்க அப்படி கிடையாது, நாங்க யாரையும் ஃபாலோ பண்ணலையே அப்படின்னு உனக்கு சந்தேகம் இருந்தா அதான் நான் போன வாரம் காமிச்சேன். இல்லையே நம்ம ஒரு முடி வெட்டுறதா இருந்தா கூட சுயமாவா திங்க் பண்றோம் அப்படின்னு சொன்னோம். யாராசி எங்கேயோ பார்த்து அட்ராக்ட் ஆகும், ஏதோ ஒண்ணு பார்ப்போம், அவரு மாதிரி வெட்டணும் இவரு மாதிரி வெட்டணும். இந்த ஹேர் ஸ்ட்ரைட்னிங் நம்ம உலகத்திலே பார்க்காத முடியாது, திடீர்னு தானே ட்ரெண்டிங்கா வந்துச்சு. அந்த மாதிரி தானே காஸ்டியூம்ஸ் பார்த்திருக்கீங்கல்ல, திடீர்னு ஒரு ட்ரெண்ட்ல இருப்போம், திடீர்னு வேற ட்ரெண்ட்ல மாறுவோம். திடீர்னு பேரலல் பேண்ட் போட்டோம், நேரோ பேண்ட் போட்டோம், பெல் பாட்டம் போடுறாங்க, இப்ப திருப்பியும் லூஸ் ஃபிட் வருது. எப்படி வருது அந்த ஃபேஷன்? நம்மளாம் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டு போயிட்டு இப்படி தைக்கலான்றமா? இல்ல, எங்கேயோ ஒருத்தரை பாத்துறோம், அதான் நம்ம பண்றோம். நம்ம பண்ணோன்னு இன்னொரு 10 பேர் பண்றான். குழந்தைங்களை காமிச்சேன், குழந்தைங்க மட்டும் என்ன சும்மாவா அப்படின்னு காமிச்சேன். இல்ல அதே மாதிரி பொருள் வாங்கும் போது நம்ம என்ன பண்றோம், ஒரு ரிவ்யூ, ஒரு கார் வாங்கணும்னாலும் ஒரு ரிவ்யூ, ஒரு அட்வைஸ், ஏதாவது ஒண்ணு யாராவது ஒருத்தர் நமக்கு சொல்லணும்பா. உன் கண்ணுக்கே நல்லா தெரிஞ்சாலும் அதுல ஒருத்தராவது சொல்லணும். அதான் வாங்குறீங்க அப்படின்ட்டா, இல்ல அவர் சொல்லிட்டாருன்னு வாங்க. உங்க ஒய்ஃப் கொஞ்சம் கேட்கிறாங்கன்னு வைங்க, வாங்கலாமா அது? இல்லம்மா நல்லாதான் இருக்கும். அப்புறம் அடுத்த கொஸ்டின், இல்ல அவரே சொல்லிட்டாரு நல்லாதான் இருக்கும். ஏன்னா இன்னொரு ஷெப்பர்டை வைக்கிறாங்க அங்க முன்னாடி. ஹோட்டல் சாப்பாடா இருந்தாலும் சரி, ஒரு டூரிஸ்ட் லொகேஷனா இருந்தாலும் சரி, எல்லாமே ரிவ்யூ பேஸ்டானா இல்ல யாரையாவது ஒருத்தர் பேஸ் பண்ணி தான் நம்ம போறோம். அப்ப நம்ம யாருதான் எதை ரெப்ரசன்ட் பண்றோம் நம்ம கொஞ்சம். ஆமா, அப்போ கர்த்தர் என்ன சொல்றாரு உங்களுக்கு, இப்ப நீ வந்து என்ன பண்றப்பா, உண்மைதான் நீ ஷீப் மாதிரி ஏதோ ஒன்னு ஃபாலோ பண்ற, ஒரு ஷெப்பர்டை ஃபாலோ பண்ற. என்ன பண்ற, ஷெப்பர்ட் இல்லாம நீ டைரக்ஷன் முடிவு எடுக்க மாட்டேங்கிற. போலாமா வேணாமா, அது வாங்கலாமா இது வாங்கலாமா, என்ன பண்ணலாம், இந்த இடத்துக்கு போலாமா, இந்த மழை காலத்துல போலாமா, வெயில் காலத்துல போலாமா, இவ்வளவும் கேக்குற. அந்த இடத்துல குழந்தைங்க பிக்னிக் போறாங்கன்னா அது என்னங்க சேஃபான இடமாங்கன்னு கேக்குறீங்க. எல்லாமே யாருக்கிட்டயோ கேக்குறீங்களே. கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்கு உண்மையாலுமே இன்னைக்கு உனக்கு ஷெப்பர்ட் என்னவா இருக்கு, எய்தர் கூகுளா இருக்கு, இல்ல யூடியூபா இருக்கு, இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்காங்க, இல்ல யாரோ ஒருத்தரா இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்ற, நீ எப்படிதான் இருக்கணும், ஒரு பிலீவர் எப்படிதான் இருக்கணும், உனக்கு ஒரே ஒருத்தர் ஷெப்பர்டா இருக்கணும். உனக்கு யார் ரோல் மாடல்? ஜீசஸ் தான். உனக்கு வழி கொடுக்க வழி சொல்ற ஷெப்பர்ட் யாரு? அவரு தான்.
அவரை தான் நீ பின்படுத்தணும், அவர் தான் உன்னுடைய ஷெப்பர்ட், முன்மாதிரி அப்படின்றார். பாருங்க, ஷீப் ஷுட் வாக் இன் ஷெப்பர்ட்ஸ் வேஸ். அதை தான் நான் சொன்னேன். ஷீப்பா இருந்தா ஷெப்பர்ட் வழியில் தான் போகும். அதான் நான் சொன்ன, நம்ம சில நேரத்தில் எப்படியெல்லாம் இருந்துடுறோம். புலி என்ன பண்ணும், வேட்டையாடி அது அதோட இறைய பார்த்துக்கும். நான் பண்றேன், நீ பண்றேன், அது சில டைம் புலியே போட்டுருவோங்க, பல அனிமல்ஸ் சேர்ந்து. தெரியல. சோ நம்ம அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, நம்ம இப்ப எப்படிதான் இருக்கணும், ஷெப்பர்ட ஃபாலோ பண்ற ஷீப்பா தான் இருக்கு. இப்ப நான் என்ன சொன்னேன், நம்ம ஷீப்பு, ஜீசஸ் ஓகே. இப்ப ஜீசஸ்க்கு எங்க போறது? நமக்கு இப்ப யாரு தான்? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. இப்ப அவர் என்ன சொல்றாரு, ஷீப்புக்கு ஷெப்பர்ட் என்ன சொல்லுவாரு, அதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. பாத்திருக்கீங்களா? இப்படி செய், அப்படி செய்யாத, அது செய், இது செய். இது என்ன போட்டிருக்கு இதுல? வேற அற்புதங்கள் மாத்திரம் போடல. இதுல தான் நான் சொன்னேன், இதுல என்ன போட்டிருக்குன்னா, நீ எப்படி நடந்துக்கணும், நீ இப்படி நடந்தா ஆண்டவர் எப்படி நடந்துக்குவார் அப்படின்னு எழுதி இருக்குது இதுல. அப்ப இதுல ரெண்டுமே இருக்குது. சோ இதுதான் நமக்கு இன்னைக்கு என்னது, ஷெப்பர்ட். அப்ப என்ன பண்ணணும், எது எடுத்தாலும் என்ன பண்ணணும், எந்த ஒரு முடிவு எடுக்கிறதுனால எதா இருந்தாலும் நம்ம ஆக்சுவலா ஒரு ஷீப் எப்போதுமே ஏதோ ஒரு முன்னு வச்சிருக்கோம், எதை தான் முன்னாடி வச்சிருக்கோம். தூங்கலான்னு ஒரு இடத்த தூங்கினா ஒரு கண்ணை இருக்காரான்னு பாத்துக்கும், அப்புறம் தூங்கும் நிம்மதியா. எங்கேயாவது போறோம், ஷெப்பர்டு போறாரா இல்ல இதுங்கெல்லாம் சேர்ந்து போகுதுங்களா, ஒரு கண்ணு பாத்துக்கும். அப்ப எப்படிதான் இருக்கணும், எந்த டிசிஷன் எது எடுத்தாலும் எது பேஸ்ஃபுல்லா இருக்கணும், வேர்டு பேஸ்ஃபுல்லா தான் இருக்கணும். அப்ப எதை தான் நீங்க பாக்கணும், எப்போதுமே என்ன இருக்கணும், முன்னாடியே வார்த்தை இருக்கணும். அவர் எப்படி நடத்துறாரு, எந்த இருளான சூழ்நிலை இருந்தாலும் அந்த ஷெப்பர்டு என்ன பண்ணுவாரு, உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை அடிப்பார். இதுக்கு என்ன முடிவு பண்றதுனே தெரியலையே அப்படின்னா ஷீப்பையே நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இங்க இருக்கிற ஷீப்புக்கு நீ ஒன்னும் இல்ல, ஆதனூர் போன்னு சொன்னா அது போயிடுமா? ஆதனூர்ல தான் உனக்கு ஆசீர்வாதம் இருக்கு, நீ போயிருன்ட்டு போயிட்டேன் நான், எப்படி போகும்? போக முடியுமா? ஆனா இதே ஒரு சின்ன குழந்தைய ஷெப்பர்டா நிறுத்துறேன், தேவ நிறுத்துறேன், நீ கூட்டிட்டு போயிரு தேவ் அப்படின்னு, தேவ் கூட்டு போயிருவான் ஆதனூருக்கு. கரெக்டா இல்லையா? 100 ஆடை கூட கூட்டு போயிருவான். சோ என்ன முக்கியம் அங்க, நீங்க உங்க ஒரு சில முடிவுகள் இருக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில, நான் இது பண்ணணும் அது பண்ணணும், ஆதனூர் போற மாதிரி நினைச்சுக்கங்க. இங்க இருந்து ட்ரை பண்றீங்க, ஒரு சிலர் ஆதனூர் போறதுக்கு தாம்பரம் ரூட்ல போயிட்டு இருக்கிறீங்க இப்போ. சோ கர்த்தர் என்ன சொல்ற, அப்படி இருக்காத, நீ வேர்டு பேஸ் பண்ணிரு. அதான் நான் சொன்னேன், ஐயோ எங்களுக்கு இதுதான் அவர் பேசுறாருன்னு எப்படி தெரியும்? முதல்ல மந்த கூட நட, போக போக என்ன தெரியும், இல்ல இதுதான் அவர் சத்தம், இதுதான் அவர் சத்தம் அப்படின்றது புரிய ஆரம்பிக்கும். பாருங்க, தண்ணி எது கொடுக்கும் உங்களுக்கு, ரொம்ப ட்ரையா இருக்குது, முடியல, ஃப்ரஸ்ட்ரேஷனா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல. கர்த்தர் என்னன்ற, நீ வேதத்துல இரு, அது உன்னை தீர்க்கும். தாகம் உள்ளவனுக்கு தண்ணீர் கொடுப்பாரு. சூழ்நிலை என்ன பண்றதுன்னே தெரியல, என்னன்றது ஆண்டவர், வார்த்தை எடு, கடல் பிளக்கும்ன்ற, அவர் வழியை உண்டு பண்ணுவார். ஐயோ எனக்கு பலனே இல்ல, கர்த்தர் சொல்ற வார்த்தையை புடி. Let the weak say I am strong. அது என்னது, அது வார்த்தை. நீ வார்த்தையை சொல்லு, வார்த்தையை ஷெப்பர்டா வை. ஷெப்பர்டு சொல்றாருப்பா, புலி சிங்கம் என்ன வேணா நிக்கட்டும், ஷெப்பர்டு வான் கூட்டு போனா போயிடுங்க. அதோட பலன் கிடையாது. ஐயோ ஏனாலும் இப்ப புலியை ஜெயிக்க முடியாது, அதை என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு நினைக்குமா? அது இல்ல, ஷெப்பர்டு சொல்லிட்டா வந்துடும். பாருங்க, ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ரென்த் ஒரு வயசான ஆளுக்கு கூட இப்படி இருக்குமா, வேர்ட்ல நிக்கிறவங்களுக்கு, ஷெப்பர்டா இதை பிடிச்சு நிக்கிறவங்களுக்கு. சோ என்ன சொல்றாரு ஆண்டவர் உங்களுக்கு இன்னைக்கு, வார்த்தை தான் உனக்கு ஷெப்பர்ட் அப்படின்ற. இப்போ ஒரு கொஸ்டின் வரும் எல்லாருக்குமே, ஒரு சிலர், நாங்க தான் வாசிக்கிறோமே, இவ்வளவு நாள் வாசிச்சோமே, கரெக்டா இல்லையா? வாசிச்சிருக்கீங்க தானே எல்லாரும் பைபிள? அப்ப எப்படி இருந்திருக்கணும் நமக்கு கொஞ்சம், நான் வாசிக்கிறேனே, நான் வாசிச்சிருக்கிறேனே, பைபிள் வாசிக்கிறேனே, டெய்லி வாசிக்கிறேனே. பாருங்க, ரீடிங் இஸ் டிஃபரெண்ட், வாக்கிங் இஸ் டிஃபரெண்ட். ரீடிங்னா என்னது, வாசிக்கலாம், அதன்படி நீ நடக்கிறியா, புரியுதா இல்லையா? இது என்ன விஷயம் அப்படின்னா, வாசிக்கிறதுனால கிடையாது. இத வாசிக்கும் போது கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ விட்டு கொடுத்துரு அப்படின்றாரு, பழிக்கு பழி வாங்கிறாத அப்படின்றாரு. இதெல்லாம் வாசிக்கிறது தான். பட் நீ அதை கேட்டு அதுபடி நடக்கிறனாதான் நீ ஷெப்பர்டை ஃபாலோ பண்றன்னு அர்த்தம். இதெல்லாம் நீ செய்யாத, எதை செஞ்சாலும் கர்த்தரோட நாம மகிமைக்காக செய்ய அப்படின்னு போட்டிருக்குது. அதை செய்யாம கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறான தாட்சி அடை, என்ன தாட்சி ஆண்டவரே இன்னைக்கு நான் போறேன், இந்த காரியம் வாக்கியம்படி செய்யும். இல்லையாப்பா, நீ நடக்கவே இல்லையே. புரியுதா? கர்த்தர் என்ன சொல்ற, நீ உன் வேலையை செய், வாய்க்க பண்ற வேலை யாருது, கர்த்தருடையது. பாருங்க, ஷீப் ஃபாலோ பண்ணா போதுங்க, தண்ணி கொடுக்கிற வேலையை அவர் பார்த்துப்பார்,
கிராஸ் கொடுக்கிற வேலையை அவர் பார்த்துப்பார், ப்ரொடெக்ஷன் கொடுக்கறத அவர் பார்த்துப்பார், சுகத்தை அவர் கொடுத்துப்பார், ஆரோக்கியத்தை கொடுத்துப்பார். இன்னைக்கு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் தெரியுமா? ஆண்டவர்கிட்ட இருந்து, ஷெப்பர்ட் இருந்து எனக்கு சுகத்தை கொடுங்க, ஐஸ்வர்யத்தை கொடுங்க, சக்சஸ் கொடுங்க, பிளெஸிங் கொடுங்க, என் குழந்தைங்க உயர்ந்து இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். இதெல்லாம் ஷெப்பர்டு கேட்கிறோம். ஷீப் என்ன பண்ணி இருக்கணும்? ஃபாலோ பண்ணி இருக்கணும். அப்ப சில பேருக்கு என்ன ஃபாலோ பண்ணணும்னே தெரியல. அது வாசிக்காம எப்படி தெரியும்? 10 கட்டளை எல்லாம் கிடையாது நியூ டெஸ்ட்மெண்ட்ல. ஜீசஸ ஃபாலோ பண்ணணும். அவர் என்ன சொல்றாரோ அதை ஃபாலோ பண்ணணும். நீ எதை செய்தாலும் கர்த்தரோட நாம மகிமைக்காக செய்யணும். இதுதான் அவரை ஃபாலோ பண்றது. இத ஃபாலோ பண்ணா ஷெப்பர்ட் என்ன பண்ணிப்பாரு? உங்களுக்கு எல்லாத்தையும் பார்த்துப்பா. அவர் என்ன சொல்ற? நாளைய தினத்தை பற்றி நீ கவலைப்படாத. அது யாருக்கு சொன்னாரு? ஷீப். ஃபாலோ. ஷீப்னா ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் ஃபாலோ பண்றது. ஃபாலோ பண்ணா எல்லாமே புலிக்குட்டி, சிங்கக்குட்டி, நரிக்குட்டி தான். வாசிக்கிற எல்லாருமே ஷீப் கிடையாது. அத வாசிச்சு அதுல நடக்கிறவங்க என்ன தெரியுமா? ஷீப். வாசிச்சுட்டு இப்படி போறவங்க நரியா இருக்கலாம், சிங்கமா இருக்கலாம், புலியா இருக்கலாம், மீனா இருக்கலாம், தேலா இருக்கலாம். அப்போ அற்புதங்களோ இல்ல கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தின்படி ஷெப்பர்டு சொன்னபடி நம்ம வாழ்க்கையில நடக்கலன்னா நம்ம ஒழுங்கா ஷெப்பர்டை ஃபாலோ பண்ணி நடக்கலன்னு அர்த்தம். கர்த்தர் அதனாலதான் சொல்றாரு, என்ன ஃபாலோ பண்ணி என் பேர்டன்ஸ் ரொம்ப உனக்கு ஈஸின்றாரு. அப்புறம் என்னன்றாரு? Cast your burdens to the Lord. He will never permit the godly to slip and fall அப்படின்ற. என்கிட்ட வா அப்படிங்கிற. நம்ம என்ன பண்றோம்? ஜெபம் பண்றோம் பாருங்க. பிரேயர் பண்றது ஈஸி, ஃபாஸ்டிங் இருக்கிறது கூட ஈஸி, அறிக்கை பண்றது ஈஸி, கன்ஃபஸ் பண்றது ஈஸி, அவர்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றது ஈஸி. ஆனா ஃபாலோ பண்றதுன்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா? நீ இது ஒன்ன பண்ணா இப்ப அறிக்கை பண்ணுன்னு, இப்ப கைய வெய்யேன்னு, இப்ப நீ சும்மா இருன்னு, உனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணுவேன்னு. பாருங்க, ஜீசஸ் மிராக்கிள் வண்டர்ஸ் பண்ணும்போது ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு மெத்தட்ல பண்ணாரு. எல்லா சுகத்தையும் ஒரே மாதிரி பண்ணாரா? ஒவ்வொன்னும் ஒவ்வொரு மாதிரி பண்ணாரு. ஷெப்பர்டு ஒவ்வொரு நேரம் உங்களுக்கு விடுதலை பண்றதுக்கு ஒவ்வொரு மெத்தடை யூஸ் பண்ணுவாரு, ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவார். என்ன பண்ணணும்? அது அவரோட சத்தத்தை கேட்டு இருக்குமோ அந்த வேலையை அவர் பார்த்துப்பார். சோ வாக் இன் இஸ் வேஸ். சோ இன்னைக்கு கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீங்க எல்லாம் என் ஷீப், நீங்க நிச்சயமா ஃபாலோ பண்ணுவீங்கன்றாரு கர்த்தர். ஏன்னா அவருடைய ஆவியானவர் அதை உங்களை செய்ய வைப்பார். அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அவர் உங்களை செய்ய வைப்பார். சோ இன்னைக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்னா, நீங்க அவர் ஆடாகும், நீங்க அந்த வழியில நடக்கிறதுனால உங்களுக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை குறித்து சங்கீதம் 128 அவர் இன்னைக்கு நமக்கு பேசுறாரு. கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலே நடக்கிறவன் எவனோ. பாருங்க, கர்த்தருக்கு பயந்து அப்படின்னா என்ன சொல்லுங்க? அப்படியே பயந்துகிட்டு பயபக்தியா அது இல்ல. பயப்படுறவன் எப்படி இருப்பானா? பயந்துட்டு இருக்கிற மாதிரி காட்ட மாட்டான், அவர் வழிகளிலே நடக்கும், அவ்வளவுதான். பயப்படுறதுன்னா அது கிடையாது. அப்படியே இவர் தண்டிச்சிருவார், என்ன பனிஷ் பண்ணிடுவார், என் குழந்தைக்கு ஏதாவது கொடுத்துருவார், எனக்கு ஏதாவது நோய் கொடுத்துருவார், அது இல்ல. அது ஓல்டு டெஸ்ட்மெண்ட். கர்த்தர் என்ன சொல்ற? ஒருத்தன் எனக்கு பயப்படுறான்னா என்ன தெரியுமாப்பா அடையாளம்? அவன் என் வழியில நடப்பான்பா. அவன் என் வழியில நடக்கிறான்னா அவன் எனக்கு பயந்தவன் அர்த்தம். எல்லாரும் ஆண்டவர் இப்படி இருக்கணும்ன்றதுல தான் குறிக்கோளா இருக்கிறோம். ஆண்டவரை நீங்க இப்படி ஒரு அற்புதம் செஞ்சா நல்லா இருக்கும், எல்லாருக்கும் ஒரு சாட்சியா இருக்கும், இது எல்லாரும் இதனால இதாயிருவாங்க அதாயிருவாங்க, என் வாழ்க்கையில் இப்படி ஒண்ணு பண்ணுங்க ஆண்டவரே, இது மூலியமா நிறைய பேர் இதாயிருவாங்க. கர்த்தர் என்ன சொல்றது? நீ அவ்வளோ கஷ்டப்படுற, நான் சொல்ற வழியில நட, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். புரியுதா இல்ல? நம்ம அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், நம்ம ஷெப்பர்டா மாறிடுறோம். ஆண்டவரே நீங்க கொஞ்சம் இப்படி பண்ணா நல்லா இருக்கும், இந்த மாதிரி பண்ணிருந்தீங்கன்னு வைங்க, நீங்க நான் கொஞ்சம் இன்னும் நல்லா மோட்டிவேட் ஆகி நல்லா பண்ணிருப்பேன். அவருக்கே என்னமோ ஷெப்பர்டா மாறுறது ஒரு சில நேரம். அப்படி இருக்கிறவன் என்னவா? பாக்கியவான். பாக்கியவான் பாருங்க, இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்கு? பிளஸ்ட். அதுக்கு என்ன போட்டிருக்கு? ஹாப்பி. அவன் எப்படி இருப்பானா பாருங்க. ஹாப்பிக்கு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன், சிரிச்சிட்டு இருக்கவன்லாம் ஹாப்பியா இருக்கான்னு அர்த்தம் கிடையாது. நீ ஹோல் டே கூட கலகலப்பா சிரிச்சிருக்கலாம், காமெடி பண்ணி இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்தி இருக்கலாம், அவர் ஹாப்பியா இருக்காரான்னு செக் பண்ணிக்கங்க நீங்க. அவரே எப்ப தெரியுமா கண்டுபிடிப்பாரு அவர் ஹாப்பியா இல்லன்னு? தூங்க போற நேரம், இல்ல மிட் நைட்ல, இல்ல கொஞ்சம் தனியா இருக்கும்போது ஏதாவது சிந்தனை வரும் பாருங்க, அப்ப போய் கேட்டு பாருங்க அவர் ஹாப்பியா இருக்கிறாரான்னு. அப்ப ஓடும் உள்ள எல்லாம் கர்றபர்ற கர்றபர்ற கர்றபர்றன்னு. ஆனா அவன் எப்படி இருப்பானா? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எப்படிதான் இருப்பானா? எப்போதுமே அவன் ஹாப்பியா வச்சிருப்பாரு ஆண்டவர். அவன்கிட்ட பணம் இருக்கோ இல்லையோ, அவனுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதோ இல்லையோ, அவன் குழந்தை எப்படியோ இல்ல வெல்த் இருக்கோ, அவன் ஹாப்பியா இருப்பான்பா. சூப்பர் நேச்சுரல் ஹாப்பினஸ். அது எப்படி உண்டு பண்ணுவாருன்னு நமக்கே தெரியாது. அவன் ஒரு ஃபார்ச்சுனேட் பர்சனா இருப்பான். ஃபார்ச்சுனேட்னா அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டசாலி அப்படின்னா, நான் இதுக்கு முன்னாடிலாம் நான் என்ன நினைச்சேன், ஆண்டவர் கூட இருக்கும்போதெல்லாம் நமக்கு இவன் லக்கி பர்சன்லாம் சொல்லக்கூடாது,
கர்த்தர் இவன் கூட இருக்கிறார், அதனால இவன் சக்சஸ் அப்படின்னு தான் சொல்லணும்னு நான் நினைச்சேன், நான் சொல்லி இருக்கிறேன். அப்புறம் பார்த்தா வசனத்துல என்னன்னு, இல்லப்பா உலகம் ஒண்ணு என்னன்னோ, நீ ஒரு அதிர்ஷ்டசாலிப்பா. அவன் எது பண்ணாலும் சக்சஸ், அவன் எது பண்ணாலும் ஒரு இது, அவனுக்கு ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது அவனுக்கு. கர்த்தர் சொல்றாரு, உனக்கு டைட்டில் அதிர்ஷ்டசாலியா. இங்க இருக்கிற நீங்க யாரா? அதிர்ஷ்டசாலி. நீ ஹாப்பியா தான் இருக்க போற, நீ ஒரு அதிர்ஷ்டசாலி. கர்த்தருடைய வழியில நடக்கிற வாழ்க்கை இப்படிதான் இருக்குமா. He will lead you to happiness, fortunate and to be envied. அவர் அந்த ஆடை அந்த பாதையில கூட்டு போறான் பாருங்க. எவ்வளவு பேருக்கு அந்த மாதிரி ஹாப்பியான லைஃப் வேணும், எவ்வளவு பேருக்கு ஒரு அதிர்ஷ்டசாலி மாதிரி இருக்கணும். ஆனா திடீர்னு இப்படி ஒரு வீட்டுல இருந்தாங்க, என்னங்க இவங்க போன வருஷம் இப்படி இருந்தாங்க, அதிர்ஷ்டம் அடிச்சது பாரு அவனுக்கு, எப்படி ஆயிட்டான் பாரு அவன். அந்த மாதிரி அதிர்ஷ்டம்னா என்னன்னா சடன் growth, நினைச்சு பார்க்க முடியாத ஒரு growth. புரியுதா இல்லையா? பாருங்க எப்படி இருக்கணுமா, இஸ் எவ்ரி ஒன் ஹூ ஃபியர்ஸ். அந்த ஃபியர்ஸ் எப்படி போட்டிருக்காரு, பயபக்தியா. அண்ட் வர்ஷிப்ஸ் த லார்ட் ஹூ வாக்ஸ் இன் ஹிஸ் வேஸ் அண்ட் லிவ்ஸ். வாழ்க்கை என்னது, மத்தவங்களை எக்ஸாம்பிளா ஃபாலோ பண்றவன் கிடையாது. உலகமா வாழ்றது, வேர்ல்ட்லி டிசைர்ஸ்ல வாழ்றது அப்படி கிடையாது. எவன் பாக்கியவான் அப்படின்னா, இந்த உலகத்தை விட்டுட்டு பைபிள் ஆண்டவர் என்ன எப்படி நடக்க சொல்லி இருக்கிறாரோ பாருங்க. born again அப்படின்னா நீங்க ஆண்டவருக்காக வாழ்க்கையை கொடுத்து எந்திரிச்சிட்டீங்கன்னா நீங்க ஷீப்பா மாறிட்டீங்க. இப்போ ஷீப்பா தான் நடக்கணும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அவர் வழியில நடந்து வாழ்றவன், அவருடைய கமாண்ட்மெண்ட்ஸ் படி நடக்கிறவன், அதாவது 10 கட்டளை கிடையாது நியூ டெஸ்ட்மெண்ட்ல, இயேசுவை போல இருக்கிறவன். இமிட்டேட் காட்னா போய் அற்புதம் செய்யறதுல மாத்திரம் கிடையாது, அவர் மாதிரி எல்லா விஷயத்திலயும் இருக்கணும். ஆனா நம்ம என்ன எடுக்கிறோம், அவர் மாதிரி நம்ம மூலியமா மிராக்கிள் நடக்கணும், கிஃப்ட் ஆப்ரேட் ஆகணும், நம்ம ப்ராஃபசி சொல்லணும், நம்ம செழிக்கணும், நம்ம பணக்காரன் ஆகணும், நமக்கு சொந்த வீடு வேணும், நம்ம குழந்தைங்க அப்படி இருக்கணும், அதெல்லாம் நினைக்கிறோம். அதெல்லாம் வரும் உனக்கு. ஆனா இயேசு மாதிரி நீ இருக்கணும்ல. கர்த்தர் என்ன சொல்ல, வாசிக்கிறது மாத்திரம் இல்ல, நீ நடக்க வேண்டியவனா இருக்கணும். கர்த்தாவே உமது வழியே எனக்கு போதியும். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு உங்களுக்கு, போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை. எவ்வளவு பேர் சொல்றீங்க, இல்ல உமது சத்தியத்தின்படி நான் நடப்பாண்டவரே இனிமே. அப்ப நான் வாசிக்கிறவனா மாத்திரம் இருக்க மாட்டேன், இன்னிலிருந்து நான் எப்படி இருப்பேன், அதன்படி நடப்பாண்டவரே. இதுல எப்படி ஆண்டவர் நடக்க சொல்லி இருக்காரு, இந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி நடக்க சொல்லி இருக்கிறார், அப்படி நீ நட. கர்த்தர் என்ன தெரியுமா சொல்றாரு உங்களுக்கு, யூ வில் பி ஹாப்பி. நீ ஒரு அதிர்ஷ்டசாலியா இருப்ப, உன் குடும்பமே ஒரு அதிர்ஷ்டமான குடும்பமா இருக்கும். புரியுதா இல்லையா? இப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு தாங்க உண்மையாலுமே நீங்க ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. புரியுதா இல்லையா? எதுக்கு ஓடிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறீங்க நீங்க? குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் தானே ஓடுறீங்க. குழந்தைங்க நல்லா இருக்கணும், ஒய்ஃப் நல்லா இருக்கணும், அப்பா அம்மா நல்லா இருக்கணும், அப்புறம் அவங்களுக்கு ஒரு வீடு வேணும். அவங்க இப்ப போயிட்டு வர்றதுக்கெல்லாம் கார் இல்லாம ஒன்னும் பண்ண முடியறது இல்ல, காரு வேணும். ஹெல்த்தா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும், சுகமா இருக்கணும். இதுக்காக தானே ஓடுறோம். கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ என் வழியில வாப்பா, நீ ஹாப்பியா இருப்ப, நீ ஒரு அதிர்ஷ்டசாலியா இருப்ப, நீ ஒரு ஆச்சரியத்துக்குரியவனா நான் உன்னை வைப்பேன்ற. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அடுத்தது என்ன போட்டிருக்கு பாருங்க, உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும். பாக்கியம்னா என்ன? பாக்கியம்னா அதுக்குள்ள அவ்வளோ விஷயம் வச்சிருக்கிறாரு பாருங்க. யூ ஷால் ஈட் த ஃப்ரூட் ஆஃப் த லேபர் ஆஃப் யுவர் ஹேண்ட்ஸ். திருப்பியும் ஹாப்பி, பிளஸ்ட், ஃபார்ச்சுனேட், என்வியபிள் ஷால் யூ பி and it shall be well with you. உன் கையின் பிரயாசத்தைனா நீ வேலை செய்யற இடம், நீ வேலை செய்யற காரியம், அது பிசினஸா இருக்கலாம். பாருங்க, இன் யுவர் ஒர்க் ஸ்பாட், சில பேருக்கு ஆபீஸ், சில பேருக்கு பிசினஸ். ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு எல்லாம் வீடு. உங்க ஒர்க் ஸ்பாட் எது? மேபி உங்க ஆபீஸா இருக்கலாம், உங்க பிசினஸா இருக்கலாம், எனக்கு சர்ச். ஹவுஸ் ஒய்ஃபுங்களுக்கு வீடு. இதுல நீ எப்படி இருப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு, நீ ஹாப்பியா இருப்பேன்றாரு. லீவ் விட்டா, ஒரு வாரம் லீவ் விட்டா ஹாப்பி, அது இல்ல ஹாப்பி. ஹாப்பினா என்ன அப்படின்னா, நீ வேலை செய்யற இடத்துல எப்படி இருப்பியா, யூ வில் பி பிளெஸ்ட், யூ வில் பி ஃபார்ச்சுனேட், அதிர்ஷ்டசாலி. அவன்கிட்ட எதை கொடுத்தாலும் சக்சஸ். வேலை விட்டு வெளில வரதுக்கே உனக்கு தோணாது, ஏன்னா உன் அவ்வளவு மோட்டிவேட்டடாவும் நீ ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனாவும் இப்படி இருக்கிறது பேரு தான் யூ வில் ஈட் த ஃப்ரூட் ஆஃப் யுவர் லேபர். உன் ஒர்க் ஸ்பாட்ல ஹாப்பியா, பிளெஸ்ட், அதிர்ஷ்டசாலியா, உன் வாழ்க்கை, உன் ஆபீஸ்ல உன் கெரியர் growth, உன்னோட உயர்வு, ஞானம், நீ செய்யறதெல்லாம் வாய்க்கும்படி செய்கிற தேவன். நீ எதை செஞ்சாலும் சக்சஸ், விக்டரி, விஸ்டம். ஈசாக்கு கிணறு தோன்ற இடத்துல எல்லாம் தண்ணி வந்துச்சான், ஆகவே ஆகாது, அது இவன் கையில கொடுத்தா சக்சஸ் ஆயிடும். ஹோம் மேக்கர், வீட்டுல இருக்கிற ஒய்ஃபுங்க, மனைவிங்களுக்கு வீட்டுல எப்படி இருக்குமா, ஹாப்பியா இருக்குமா. அது வீட்டுல இருந்தாலே அந்த ஒரு சந்தோஷம்,
கணவர்னால, பிள்ளைங்கனால, நமக்கு வரக்கூடிய இன்கம்னால, நம்ம செய்யற சக்சஸ்னால, நம்ம இருக்கிற வீடுனால, நம்மளோட என்வாயர்மெண்ட்னால, இது எல்லாமே எப்படி இருக்குமா உங்களுக்கு? யூ வில் பி ஹாப்பி. அதிர்ஷ்டசாலி. உங்க வீட்டுக்கு வரவங்க பார்த்து என்ன சொல்லணும்? நான் அதிர்ஷ்டசாலியான பொண்ணுமா நீ? நம்ம ஒய்ஃபுங்களை பார்க்க சந்திக்க வர ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தா அப்படி சொல்லுமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வச்சிருக்கிறாராம். பாருங்க, இதெல்லாம் எங்க அடங்கி இருக்கு? கர்த்தர் சொல்றதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்னது? நீ வழியில நட. இது எல்லாமே எப்படி உனக்கு ஆக போகுது? சோ நீ என்ன பண்ணுவியா? உன்னோட உழைப்போடத ஈசாக் விதைத்தான், கர்த்தர் ஆசீர்வதித்து அவன் 100 மடங்கு பலன் எடுத்தான். 100 மடங்கு இன்னொருத்தன் சாப்பிடல. You will eat the fruit, you will be happy, you will be blessed. நீ ஒரு அதிர்ஷ்டசாலியான ஒரு ஆளா இருப்ப வேலை ஸ்தலத்துல. ஹவுஸ் ஒய்ஃபுங்க அதிர்ஷ்டமான ஒரு பொண்ணா இருப்ப வாழ்க்கையில. சோ எவ்வளவு பேர் சொல்றீங்க, ஆமாங்க எனக்கு அப்படித்தான் வேணும். அப்படித்தானே வேணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும், அப்புறம் அதன்படி நடக்கணும். இப்ப எல்லாரும் சேர்ந்து அறிக்கை பண்ணி சொல்லுங்க, நான் அப்படித்தான் இருக்க போறேன் ஆண்டவரே. சொல்லுங்க, கர்த்தாவே உமது வழியை எனக்கு போதியும், நான் உமது சத்தியத்திலே நடப்பேன், நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். கர்த்தர் சொல்றார், நீ இப்படி இருக்கிறதுனாலப்பா நீ உன் கையின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். You shall eat the fruit of your labor. You will be happy, you will be blessed, you will be fortunate. நீ ஒரு அதிசயசாலியா தான் இருப்ப. நீ உன் வேலை ஸ்தலத்துல ஒரு ஆச்சரியமா இருப்ப. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்வாரு. உன் மனைவி அப்படிதான் இருப்பாங்க, உங்க குழந்தைங்க அப்படித்தான் இருப்பாங்க, உங்க வீடே சமாதானமா இருக்கும், சந்தோஷமா இருக்கும். சந்தோஷத்தை கொடுக்கறது கர்த்தரால மாத்திரம் தான் முடியும். இடம், உன் என்வாயர்மெண்ட், உன் என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் பண்ண முடியாது. சோ என்ன சொல்றார் ஆண்டவர் உங்க வாழ்க்கைக்கு இன்னைக்கு? You walk in my ways, you will eat the fruit of your labor. இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் உன் வேலை ஸ்தலத்துல இவ்வளவு நாள் ட்ரைனஸ் இருந்திருக்கலாம், உயர்வு கிடைக்காம இருந்திருக்கலாம், உன்னை வளர விடாம பண்ணி இருக்கலாம், இல்ல உனக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருக்கலாம், ஒரு தோய்வு இருக்கலாம். அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்க மனைவிகளுக்கும் இல்ல உங்களுக்கும் அந்த வீடுனால ஒரு ஆசீர்வாதம் இல்லாத மாதிரியோ இல்ல ஒரு தோய்வோ இல்ல ஏதோ ஒண்ணு இருக்கலாம். சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கலாம். கர்த்தர் சொல்ல, நீ என் வழியில நட, இதெல்லாம் உனக்கு தலகீழா மாறுன்றாரு கர்த்தர். பாருங்க, கர்த்தர் ஏன் போதிக்கிறாரு? அப்படி உங்களை கொண்டு போய் நிறுத்துறதுக்கு. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, 3வது என்ன சொல்லுது? உன் மனைவி உன் வீட்டோரங்களிலே கனித்தரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தையில சுற்றி ஒளிவு மர கன்றுகள் போல் இருப்பார்கள். இங்கிலீஷ்ல பாருங்க, your wife shall be like fruitful wine in the innermost parts of your house, your children shall be olive tree plants round about your table. சோ என்ன சொல்ற? மனைவி எப்படி இருப்பாங்க? திராட்சை கொடியை போல இருப்பாங்க, உங்க பிள்ளைங்கள் ஒளிய மர கன்று போல இருப்பாங்க. இது ரெண்டுமே அமையறதுக்கு என்ன காரணம்? நம்ம குழந்தைங்க ஒபே பண்றது இல்ல, அது பண்றது இல்ல, படிக்கிறது இல்ல, கேள்விப்படுறது இல்ல, அது இல்ல. ஒய்ஃபுக்கு நான் சொல்றதே நீ செய்ய மாட்டேங்கிற, நீ எனக்கு செய்ய மாட்டேங்கிற, அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அது கர்த்தர் என்ன சொல்றது? இது யார் தர முடியுமா? கர்த்தர். இந்த பிரஷரை நீ எடுத்துக்காத, நீ என்ன பண்ண? என் வழியில மட்டும் நட, இது ஏன் வேலைன்றாரு கர்த்தர். புரியுதா இல்லையா? பாருங்க, திராட்சை கொடியை போல் அப்படின்னா இப்ப அதே மாதிரி பாக்கியம் மாதிரி தான் இது. பாக்கியம்ன்ற ஒரு டைட்டில் மாதிரி திராட்சை கொடி அப்படின்னா உங்க ஒய்ஃப் எப்படி இருப்பாங்களாம்? பாருங்க, ஒய்ஃப் எப்படி இருப்பாங்கன்னா, நீங்க ஒய்ஃபுங்க, ஹஸ்பண்டும் அப்படி இருப்பாருன்னு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எப்படி இருப்பாங்களாம் உங்க ஒய்ஃப்? திராட்சை கொடினா அது என்ன பண்ணும்னா, கொடி அது செவர் இருந்தாலும் ஏறிடும், மரம் இருந்தாலும் அந்த மரத்தை பிடிச்சி ஏறிடும், பில்டிங் இருந்தாலும் பில்டிங்கை பிடிச்சி ஏறிடும். அதுக்கு எதையுமே தடை பண்ண முடியாது. இதுதான் வேணும், இது இருந்தாதான் நான் வளருவேன், அப்படியெல்லாம் இல்ல. போய் ஒரு கேப்ல விட்டா கூட அந்த கேப்பை பிடிச்சி ஏறி மேல வந்துடும். மனைவி எப்படி இருப்பாங்களா? நீ இவ்வளவு காசு கொடுத்தாதான், நீ இதை பண்ணாதான், இப்படி இருந்தாதான். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற மனைவி எப்படி இருப்பாங்களாம்? திராட்சை கொடி போல் அப்படின்னா எது இருக்கோ அதை வச்சு அப்படி ஆவாங்களாம். பிளஸ் பாருங்க, அந்த திராட்சை கொடி நான் என்ன பண்றேன், அந்த கொடியை தனியாவும் திராட்சையை தனியா எடுத்துறேன். கொடிகளுக்கான செடிகள்லாம் இருக்குல்ல, அந்த செடிகளோட தன்மை தான் இது. அந்த செடி என்ன பண்ணும்னா எதை பிடிச்சாலும் ஏறி போயிடும். புரியுதா இல்லையா உங்களுக்கு? அதுக்குன்னு ஒரு குச்சை வச்சு இல்ல அதுக்கு வேலி போட்டு, அது எதை வச்சாலும் ஏறி போயிடும். அது எப்படி இருக்குமா? என்ட்ரன்ஸ்ல வச்சா ஒரு வீட்டுக்கு, இது அந்த மாதிரி ஒரு கொடி செடி. இது யோசிச்சு பாருங்க எவ்வளவு ஒரு பிளசண்டா இருக்கும்னு. வீட்டு என்ட்ரன்ஸ்ல உங்க வைஃப் அப்படி இருப்பாங்கன்றாரு கர்த்தர். ஒரு உங்க அட்மாஸ்பியரே மாத்திரும் பாருங்க. அந்த மாதிரி கர்த்தர் ஏற்படுத்துவாராம். அதுதான் அந்த குவாலிட்டி ஆஃப் அந்த செடி. அப்புறம் பாருங்க, அது என்ன பண்ணுமா? ரூஃப்ல எல்லாம் கூட ஏறிடுமா. ரூஃப்ல ஏறினா அது என்ன தரும்? நமக்கு குளிர்ச்சி தரும். யூ வில் நாட் see the heat of the environment.
அப்படிப்பட்ட ஒரு ஒய்ஃப் இருந்தா உங்களுக்கு என்ன இருக்கும்னா, அவங்க பாத்துப்பாங்க, அவங்க அந்த சுமையை எடுத்துப்பாங்க, அவங்க அந்த ஹீட்டை டிரான்ஸ்பர் பண்ண மாட்டாங்க, அவங்க பொறுப்பெடுத்துப்பாங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்படிப்பட்ட இதை பார்க்கும்போது எப்படி இருக்கும் நமக்கு? இப்ப பாருங்க, அவர் எதை கம்பேர் பண்றாரு? திராட்சை கொடி. பாருங்க, கிரேப்ஸ் எதை சிம்பிளைஸ் பண்ணுதான்? கிரேப் சிம்பிளைசஸ் அ குட் லைஃப், அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கிறது. அடுத்தது என்ன? சக்சஸ்ஃபுல் ஒய்ஃப், சக்சஸ்ஃபுல் லைஃப் பார்ட்னர். இதுக்கு நம்ம என்னன்றோம்? ஆமா, எங்க சொன்னாலும் கேட்க மாட்டேங்குது, எது புரிஞ்சுக்க மாட்டேங்குது, அப்படி செய்யறதில்ல இப்படி செய்யறதில்ல. கர்த்தர் சொல்றாரு, நான் சொல்றத நீ செய், கர்த்தர் அதை செய்ய வைப்பார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு? ஆடு, நான் சொல்றத நீ செய் அப்படின்ற. கிரேப்ஸ் ஆர் சிம்பிள் ஆஃப் சாக்ரிஃபைஸ். அவங்க என்ன பண்ணுவாங்களா, அவங்க லைஃபே ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ற மாதிரி அவங்க இருக்குவாங்களா அவங்களுக்கு பக்கத்துல. அதான் இந்த உலகத்துல சொல்றாங்க, எல்லா மனிதனுக்கு பின்னாடியும் ஒரு பெண் இருக்குதுன்னு. ஆனா பிலீவருக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்? பின்னாடி இல்லப்பா, உன் பக்கத்திலேயே இருக்கு, விலா எலும்புல இருந்து எடுத்து உனக்கு கொடுத்துருக்கிறாரு. அவங்க எப்படி இருப்பாங்களா, உனக்கு ஒரு பக்க பலமா, உன் வாழ்க்கைக்கு ஒரு சாக்ரிஃபைஸா இருப்பாங்களாம். ஃப்ரூட்ஃபுல் வைன் இஸ் சிம்பிள் ஆஃப் ஒபீடியன்ட். பாருங்க, உங்க மனைவியும் புருஷனும் ரெண்டு பேரும் மாறி மாறி கீழ்படிதல். அதாவது கீழ்படிதல் இந்த சென்ஸ், யார் பேச்சு கேட்கறது இல்ல. இப்படித்தான் நான் செய்வேன், நீ இருந்தா இரு, நீ சாப்பிட்டா சாப்பிடு, அங்க நீ இங்க இருந்து நான் சொல்றது சரியா இல்லையா? இப்போ அது எது இல்லையா, அந்த பிளெஸிங் கிடையாதான். கர்த்தர் என்ன சொல்றாரு? இது நீ என் பேச்ச கேட்கும், உனக்கு அடிமையா இருக்குன்னு சொல்ல வரல அவரு. உங்களையே அறியாம நீங்க ரெண்டு பேரும் மாறி மாறி எப்படி இருப்பீங்களா, அந்த அளவுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். பேரண்ட்ஸ் கேன் கிவ் வெல்த் அண்ட் ரிச்சஸ், பட் ஒன்லி த லார்ட் கேன் கிவ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப். நாட் ரிச் ஒய்ஃப், நாட் ஸ்கில்ஃபுல் ஒய்ஃப். என்ன தருவாராம்? அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் கொடுப்பாராம். வெல்த் அண்ட் ரிச்சஸ் பேரண்ட்ஸ் கேன் கிவ். பொண்ணு பார்க்கும்போது பணக்கார பொண்ணை பார்க்கலாம், மாப்பிள்ளைய பார்க்கும்போது பணக்கார மாப்பிள்ளைய பார்க்கலாம், டாக்டர் மாப்பிள்ளைய பார்க்கலாம், இன்ஜினியர் டாக்டரை பார்க்கலாம், என்ன வேணா பார்க்கலாம். ஆனா அண்டர்ஸ்டாண்டிங் ஒய்ஃப் ஆர் அண்டர்ஸ்டாண்டிங் லைஃப் பார்ட்னர் கேன் பி கிவன் ஒன்லி பை காட். இது ஒரு ஆசீர்வாதம் பாண்டு. திஸ் நாட் பேஸ்ட் ஆன் கேரக்டர், அவங்க பிஹேவியர், அவங்க வளர்ந்த விதம். ஆமா, நீ வளர்ந்த விதம் இது, அது இல்ல இது. நீ வழியில நடப்பா, இது எல்லாமே உனக்கு மாறும். யூ வில் பி ஹாப்பி, அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். தன் வழியில நடக்கிறவனுக்கு இருக்கக்கூடிய அது ஒரு ஆசீர்வாதம். நீங்க புரிஞ்சுக்குங்க. நீங்க செலக்ட் பண்ணி தேடி தேடி உட்கார வச்சால அது வரப்போறது இல்ல. இல்ல நம்ம பண்ற எந்த ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் மாத்த முடியாது. பூ நான் இன்னைக்கு போய் வாங்கி கொடுத்தா மாறிடும்னா மாறாது, அன்னைக்கு மட்டும் அந்த ஒரு 2 செகண்டுக்கு இருக்கும். கர்த்தர் என்ன சொல்ற? நீ என் வழியில நட, இது அத்தனையுமே நான் பண்ணி தரேன்றது. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ இது எப்படி? இது வேணும்னாலும் என்ன பண்ணக்கூடாது, உட்கார்ந்து நீ இது பண்ணல அன்னைக்கு, நான் இது பண்ணல அன்னைக்கு, அந்த டிஸ்கஷன்ஸ் எல்லாம் இங்க சரிப்பட்டு வராது. பைபிளை எடு, வாசி, அதன்படி நட. கர்த்தர் என்ன பண்றான்றாரு? இதை உன் வீட்டுல சரி பண்ணி தரேன், உன் வாழ்க்கை ஹாப்பியா இருக்கும்பா. நீ வேலை ஸ்தலத்துல போனாலும் சந்தோஷமா இருப்ப, நீ உன் வீட்டுல வேலை பண்ணாலும் சந்தோஷமா இருப்ப, உன் புருஷனால நீ சந்தோஷமா இருப்ப, உன் பசங்கனால சந்தோஷமா இருப்ப, நீ உன் மனைவினால சந்தோஷமா இருப்ப. இதெல்லாம் கர்த்தர் கொடுக்கறது பான்றாரு. பசங்க எப்படி இருப்பாங்களாம்? ஒளிவு மர கன்றுகள் போல இருப்பார்களாம். பாருங்க, இது ஒரு ஆசீர்வாதங்க. இது நீ அந்த வழியில நடந்தா நம்ம பிள்ளைங்க ஐயோ இவன் படிச்சு என்ன ஆவான், இவன் எப்படி வேலைக்கு போவான், என்ன ஆவான், அதாவான்னு எவ்வளவோ யோசிக்கிறோம். நம்ம மைண்ட்ல எல்லா பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு இது இல்லையா? கர்த்தர் நீ என் வழியில நட, அவன் வழி என் கையில இருக்குன்றார் கர்த்தர். பாருங்க, அவன் எப்படி இருப்பானா பாருங்க. அது என்னது? ஒளிவு மரம். இந்த ஆலிவ் ட்ரீ லீஃப், அது என்ன சிம்பிளைசஸ் பண்ணுனா பாருங்க, நோவா படகுல போகும்போது ஃப்ளட்னால எல்லாமே அழிஞ்சு நோவா போட்ல போயிட்டு இருக்காரு. தண்ணி வடிஞ்சிருச்சா, இப்ப நம்ம கரை கிட்ட இருக்கா, போய் சேரலாமா அப்படின்றதுக்கு பாக்குறதுக்கு ஒரு புறாவை அனுப்புற. அந்த புறா போய் என்ன தப்பிச்சு கொண்டு வருதான்? ஒளிவு மர. அது என்ன கொண்டு வருது நோவாக்கு? பிரிங்ஸ் குட் நியூஸ். உங்க பிள்ளைங்க குட் நியூஸ், உங்க பிள்ளைங்கனால உங்களுக்கு குட் நியூஸ் தான் கிடைக்குமா. நீ கர்த்தரோட வழியில நடந்தா உன் பிள்ளைனால வரக்கூடிய சந்தோஷமான செய்திகள், ஸ்கூல்ல இருந்து, அவன் காலேஜ்ல இருந்து, அவன் சொசைட்டில இருந்து, நீ வெக்கப்பட்டு போக மாட்ட. என் பிள்ளை அதை பண்றான், இதை பண்றான், அதை பண்றான். கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ என் வழியில நடந்தா அவன் எப்படி இருப்பான்னா, ஒளிவு மர கன்று உன் கையில இருக்கிற மாதிரி. உனக்கு குட் நியூஸ் தான். வெளியில பிளட் அது இதுன்னு இருக்குது. அவன் என்ன சொல்றான்? இல்லப்பா கரை வந்துருச்சுன்றான். உன் புள்ள எப்படி இருப்பான்னா குட் நியூஸ் கொண்டு வரவனா இருப்பான், உன்னை என்கரேஜ் பண்றவனா இருப்பான், உனக்கு பக்க பலமானவனா இருப்பான். இதெல்லாம் உனக்கு இப்படி வேணும்னா நீ கர்த்தரோட வழியில நடன்றாரு கர்த்தர். அடுத்தது பாருங்க, அவன் ஒரு சிம்பிள் ஆஃப் பீஸா இருப்பான். சிம்பிள் ஆஃப் பீஸ்னா என்னன்னா, அவனால உனக்கு சமாதானம் தம்பா இருக்கும்.
அவனை நினைக்கும் போது உனக்கு சமாதானமா இருக்கும், அவன் வளர்ற விதத்துல உனக்கு சமாதானமா இருக்கும், அவன் ஸ்கூல்ல போய் மீட் பண்ற டீச்சர்ஸ் சொல்றது சமாதானமா இருக்கும், அவன் காலேஜ் படிக்கிறானா அவன் வாழ்க்கை சமாதானமா இருக்கும். அவனால உன் குடும்பத்துல ஒரு தொந்தரவு இருக்காதுப்பா. அப்படி இருக்கணும்னா நம்ம இன்னைக்கு மோஸ்டா என்ன பண்றோம், அட்வைஸ் பண்றோம். கரெக்டா, இப்படி இரு, அப்படி இருக்காத, இதையும் செய்யற, அதை இப்படி இருந்தாதான் பாரு அப்படி ஆக முடியும், இப்படி இருந்தா கர்த்தர் போதும்பா நீ கொஞ்சம் இரு, அத நான் பாத்துக்கிறேன், நீ இரு, அத நான் ஹேண்டில் பண்றேன். நீ எப்படி உன் பிள்ளைகிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றியோ நீ எனக்கு என் புள்ள நான் உன்ட்ட அதை தான் எக்ஸ்பெக்ட் பண்றேன்ற. நீ நட, உன் புள்ள உனக்கு நடப்பான். நீ எனக்கு புள்ள, என் புள்ளையா நட, உன் புள்ள உனக்கு புள்ளையா நடப்பான்ற. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, உங்க பிள்ளை தீர்க்காயுசோட தான் இருப்பானா. அது யார் கையில இருக்குது தீர்க்காயுசு? அவர் கையில இருக்கு. பாருங்க, ஸ்கூல்ல பிக்னிக் அனுப்புறோம், காலேஜ் பசங்க பைக்ல போவாங்க, இனி பெருசானா டூர் போவானுங்க. அங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் டூருக்கே போறான்னுவான். அம்மா இங்க உட்காந்துட்டு கர்த்தர் சொல்ல, நீ வழியில நட, அவனோட லைஃப் என் கையில இருக்குன்றார் கர்த்தர். பாருங்க, இதெல்லாம் எவ்வளவு சிம்பிளா கர்த்தர் பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆனா பாருங்க, இந்த ஆடு அதை விட்டுட்டு இதெல்லாம் சிந்திச்சுட்டு இருக்குது. இது என்ன புரியல தெரியுமா? இதெல்லாம் ஆண்டவர் கண்ட்ரோல்ல இருக்குன்னு புரியல உங்களுக்கு. ஏன் புரியல? ஷெப்பர்டோட சவுண்ட டீட்டெயிலா கேட்க மாட்டோம், வாசிச்சுட்டு போயிடுறோம், மனப்படமா அறிக்கை செய்யறோம். ஆனா என்ன சொல்றாருன்னு கேட்கணும். நம்ம எப்படி இருப்பானா, அவன் 5 வயசுலயே அவனோட ஃப்ரூட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவீங்களா? ஆலிவ் ட்ரீ எப்படியா வச்சு 5வது வருஷத்துலேருந்தே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருமா. அப்ப நீ கர்த்தருடைய வழியில நடந்தா உன் புள்ள 5 வயசு தொடும்பவே அவன் இருந்து நீ ஃப்ரூட் பார்க்க ஆரம்பிச்சிருவ. என்ன பார்க்க ஆரம்பிப்ப? குட் நியூஸ் பார்க்க ஆரம்பிப்ப. அவன் மூலியமா சமாதானத்தை கேட்க ஆரம்பிப்ப. அவன் ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா பார்க்க ஆரம்பிப்ப. அவன் இருந்து கிஃப்ட்ஸ் ஆபரேட் ஆகுறது பாப்ப. அவன் தேவன் பயன்படுத்துற பிள்ளையா பார்க்க ஆரம்பிப்ப. இதெல்லாம் எங்க இருக்கு? நம்ம பண்ற டியூஷன்ல நடத்திடுவாங்களா? ஸ்கூல்ல பண்ணிடுவாங்களா? இல்ல நான் கூப்பிட்டு குறை வச்சு அரவர் பிராங்க்ட பேசுறதுனால நடந்துருமா? எதனால வரும்? அவரோட வழி. கர்த்தர் என்ன சொல்ற? உன் பிள்ளை என்ன நீ பண்ணிடலாம் நினைக்கிற? நீ டாக்டருக்கு படிக்க வச்சிடலாம், அதை பண்ண வச்சா, நீ அப்படி வந்துடலாம் இப்படி வரலாம். கர்த்தர் சொல்றாரு, நீ என் கிட்ட இரு, உன் புள்ள வாழ்க்கை என் கையிலன்ற. புரியுதா இல்லையா உங்களுக்கு? பாருங்க, அப்புறம் என்ன பண்ணுமா? இட் ஹாஸ் கேப்பபிள் டு ரீஜெனரேட் இட் செல்ஃப். ஆலிவ் ட்ரீக்கு என்னன்னா, அதோட குரோத்தை எவனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. உங்க பிள்ளையோட குரோத்தை எவனாலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. பாருங்க, அந்த மரத்தை வெட்டியே போட்டாலும் துளிர் விட்டு வந்துருமா சைடு வழியில. உங்க பிள்ளைங்க எப்படி இருக்க போறாங்கன்னு புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இல்லங்க, இந்த இடத்துல விட்டா அவனை வளரவே விட மாட்டாங்க, இந்த ஸ்கூல்ல போனா அவன் கெட்டு போயிருவான், இப்படி பண்ணா அப்படி ஆயிருவான், இத படிச்சாதான் அவன் அப்படி ஆக முடியும். நீ கர்த்தரோட வழியில நட, உன் பிள்ளையோட குரோத்தை எவனுமே ஸ்டாப் பண்ண முடியாது. உங்க பிள்ளையோட வாழ்க்கையெல்லாம் இப்படித்தாங்க இருக்க போகுது, இப்படித்தான் இருக்க போகுது. நம்ம பசங்க, இந்த சர்ச்சுக்குள்ள இருக்க பசங்க, வீடியோ பாக்குறவங்களுடைய எல்லாருடைய பசங்க வாழ்க்கையும் பார்க்க மொட்டை மரம் மாதிரி இருக்கிற மாதிரி தெரியும். கர்த்தர் சொல்ல, அதை துளிர் விட செய்வேன்றாரு கர்த்தர். எதுலெல்லாம் உங்க பசங்க அப்படியே வெட்டின மாதிரி தெரியுதோ, அவன் வாழ்க்கை வெட்டின மாதிரி தெரியுது, அவன் டிசிப்ளின்ல வெட்டின மாதிரி தெரியுது, அவன் ஸ்கில்லட் வெட்டின மாதிரி தெரியுது, அவனுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்கில்ஃபுல் காரியம் இல்லாத மாதிரி தெரியுதுன்றீங்க. கர்த்தர் சொல்ற, நீ என் வழியில வா, துளிர் விடுறத பாப்பேன்றாரு கர்த்தர். பாருங்க, அவங்க எப்படியா ட்ரவுட் ஃப்ரெண்ட்லியா. அதுனா என்ன அப்படின்னா, தண்ணி ஊத்துனாதான், இதெல்லாம் பண்ணாதான், இந்த ஃபெசிலிட்டி பண்ணி கொடுத்தாதான், இப்படி போய் ஒரு கிளாஸ்ல விட்டாதான், இந்த எஜுகேஷன்ல படிச்சாதான், இப்படி அவனுக்கு ட்ரைனிங் கொடுத்தாதான், பக்கத்துல உட்கார்ந்தே சொல்லி கொடுத்தாதான். இந்த மரம் எப்படியா வறண்ட பூமியிலும் வளருமா? நம்ம பசங்க எப்படி இருக்க போறாங்களா? நாட் பேஸ்ட் ஆன் யுவர் ஸ்கூல், நாட் பேஸ்ட் ஆன் யுவர் டியூஷன், நாட் பேஸ்ட் ஆன் யுவர் கோச்சிங், டிசிப்ளின் எதுவும் கிடையாதுப்பா. என் கரம் அவன் மேல இருக்கு. உன் பிள்ளையோட குரோத்தை எவனாலையும் தடுக்க முடியாதுன்றாரு கர்த்தர். அவன் ஒளி மர கன்றுகள் போல உங்களை சுற்றி இருப்பான்றாரு கர்த்தர். எவ்வளவு பேருக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வேணும்? அப்படிதான் இருப்பான் உங்க பிள்ளை. அவன் பாருங்க, he will be a symbol of abundance, glory and peace. கர்த்தரோட வழியில நடக்கிறவங்க பசங்க அவனுக்கு குளோரி கொண்டு வரவனா இருப்பானா, அவனுக்கு அபண்டன்ஸ் கொண்டு வரவனா இருப்பானா, சமாதானத்தை கொண்டு வரவனா இருப்பானா. பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் நம்ம பிள்ளைங்க அப்படி இருந்தா. கர்த்தர் சொல்ற, அதுக்கே அவனை போட்டு ரொம்ப இது பண்றீங்கன்னு கேக்குறாரு. ஒரு மூளையில உட்கார வச்சு அவனை ஏன் இப்படி இது பண்ற? அதை பண்ணாத, இதை பண்ணாத, டிவி பார்க்காத, இதை செய்யாத, அதை செய்யாத. நீ அதெல்லாம் அவன் பண்ண சவுண்டா டிவி அவன் கேட்க கேம்ஸ் விளையாடாத. நீ டோரை சாத்திட்டு பைபிளை வாசி, கர்த்தர் அவனை மாற்றுவார். புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ கர்த்தர் என்ன சொல்றாரு? ஆலிவ் ட்ரீ எப்போதுமே அதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட், இட் இஸ் ஃபார் ஹெல்த் and it is also costly. உங்க பையன் வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அவன் பையனாலேயே உனக்கு எப்படி இருக்கணும்? வாழ்க்கையே ஒரு ஹெல்த்தியா இருக்கும். அவன் ஒரு காஸ்ட்லியஸ்ட் பர்சன், அதாவது அவனோட ஸ்கில் அவ்வளவு காஸ்ட்லியா இருக்கும்.
பாருங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதுக்கு அவர் வந்தாதாங்க பண்ண முடியும், இதுக்கு இவர் வந்தாதாங்க பண்ண முடியும். அது ஒரு ஸ்கில். உங்க பிள்ளைக்கு அப்படி யூனிக் ஸ்கில்ஸ் தருவேன்றாரு கர்த்தர். இட் வில் பி வெரி காஸ்ட்லின்றாரு. சும்மா எல்லா இடத்துலயும் கிடைக்கிற கிஃப்ட்ஸ் கிடையாது. கர்த்தர் நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட்ஸ் எல்லாம் சூப்பர் நேச்சுரல் கிஃப்ட்ஸ். இட் வில் பி காஸ்ட்லி. அவன் ஆண்டவர் பயன்படுத்துற விதங்கள், ஆச்சரியங்கள், அவன் வண்டர்ஸ் அண்ட் சயின்ஸ் அண்ட் வண்டர்ஸ்க்கு பயன்படுத்தினா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். சோ இன்னையில இருந்து எப்படி இருக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் வாசிக்கிறவங்களா இருக்கணும், வாசிச்சுட்டு நடக்கிறவங்களா இருக்கணும். இன்னையில எவ்வளவு பேர் சொல்றீங்க, இல்ல ஆண்டவரே நான் வாசிக்கிறவனால உங்க வழியில நடப்பேன், என் குழந்தை வாழ்க்கைக்காக நான் எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன், எஃபோர்ட் எடுக்கிறேன், அவனுக்கு அட்வைஸ் பண்றேன், அவனை திட்டுறேன், அவனை கண்டிக்கிறேன், இந்த டியூஷன்ல விடலாமா, அங்க அனுப்பலாமா, இல்ல அவன் காலேஜ் படிச்சா என்ன ஆவான், இவன் இப்படியே போனா என்ன ஆவான், இவ்வளோ சந்தேகத்தில் இருக்கிற உனக்கு கர்த்தர் சொல்ற, நீ என் வழியில நட, உன் பிள்ளை உனக்கு குட் நியூஸ் கொண்டு வரவனா இருப்பான், உனக்கு பீஸ் கொண்டு வரவனா இருப்பான், அவனுடைய தீர்க்காயசை குறித்து நீ கவலைப்படாதவனா இருப்ப. அவன் 5 வயசுல இருந்தே அவன் ஒரு பெரிய ஃப்ரூட்ஸ் கொண்டு வரவனா இருப்பான். அவன் கர்த்தருக்கு பயன்படுகிறவனா நீ பாப்ப. அவன் ரீஜெனரேட் பண்ற ஸ்கில்ஃபுல் பர்சனா இருப்பான். அவனை எந்த தடையும் பிரேக் பண்ணாது, அவனை எந்த என்வாயர்மெண்ட்டும் அவன் growth ஸ்டாப் பண்ண முடியாது. அவன் ஒரு சிம்பிள் ஆஃப் அபண்டன்ஸ், க்ளோரி, உனக்கு பெருமை கொண்டு வரவனா இருப்பான், அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கறவனா இருப்பான். அவனுக்கு கொடுக்கக்கூடிய ஸ்கில்ஸ் எல்லாம் காஸ்ட்லியஸ்ட் ஸ்கில்ஸா இருக்கும். எவ்வளவு பேர் ஆமென்னு சொல்றீங்க? அப்படிதான் இருக்க போறாங்க உங்க பசங்க, அப்படிதான் இருக்க போறாங்க உங்க பசங்க. புரியுதா இல்லையா உங்களுக்கு? சோ அடுத்தது என்ன சொல்றாரு 4 to 6, இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுக்கு இவ்விதமா தான்ப்பா நீ ஆசீர்வதிக்கப்படுவேன்ற. எப்படி இப்ப இவ்வளவு நேரம் சொன்னாரு, இப்படிதான் ஆசீர்வாதமா இருப்போமா. அப்ப இல்லாம போறதுக்கு என்ன காரணம்? ஒரே ஒரு காரணம், ஏடா கோடமா நடக்கிறது. புரியுது இல்ல? பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, இதோட சொல்லிட்டு கூட அவருக்கு முடியல, அவருக்கு சொல்லிட்டு விட்டுருக்கலாம், இதுவே எனக்கு போதும். கரெக்டா? அதிர்ஷ்டசாலின்றீங்க, பாக்கியவானன்றீங்க, ஹாப்பியஸ்ட் மேன்ன்றீங்க, நான் செய்யறதெல்லாம் வாய்க்குன்றீங்க, என் வைஃப் கனித்தரும் திராட்சை கொடின்றீங்க, என் பையன் ஒளிமர கன்றுன்றீங்க. போதும் ஆண்டவரே, தேங்க்யூ ஆண்டவரே அப்படின்னு அவர் என்னன்றாரு, இல்லப்பா, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை பத்தாது, உனக்கு இன்னையும் நான் ஆசீர்வதிப்பேன், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். The prosperity of Jerusalem. நீ ஒரு ப்ராஸ்பரிட்டியான ஒரு லைஃப் நீ பாப்பியா. என்னுடைய ஆசீர்வாதம் என்னைக்குமே உன் மேல இருக்கும். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். நீ ஏன் தெரியுமா கொடுக்குறாரு? எவ்வளவு பேருக்கு அது வேற இருக்குமானே டவுட் சொல்லுவாங்க, பாத்திருக்கீங்களா? இப்படி இருந்தா அவ்வளவுதான் தெரியுமா, இந்த ஜெனரேஷன்லாம் 50 தொடர்றதே பெருசுன்றது. 60 இருப்பியா நீ? சும்மா பேச்சுக்கே இந்த பீஸ் எல்லாம் 60 வருமானே டவுட்ன்றது. கர்த்தர் சொல்றாரு, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். எவ்வளவு பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? பாருங்க, இது உறுதி. நீ பயப்பட தேவையே இல்லை, உன் தீர்க்காயுசுக்கு பயப்பட தேவையே கிடையாது. நீ உன் பிள்ளையோடைய பிள்ளைய காணாம போகவே மாட்டப்பா. நீ உன்னை இந்த உலகத்துல இருந்து தூக்கிட்டு போக முடியாது. புரியுதா இல்லையா? உன் பிள்ளைகளின் பிள்ளையை காண்பாய், இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானத்தை காண்பாய். நாட் ஓன்லி ப்ராஸ்பரிட்டி, உன் வாழ்க்கை ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றாரு கர்த்தர். சோ இதெல்லாம் யாருக்கு? அவரோட வசனத்தை வாசிச்சு அதன்படி நடக்கிறவங்க நீங்க இன்னையில இருந்துங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு த மெசேஜ் ஃபார் ஹஸ்பண்ட்ஸ், வைஃப்ஸ், சில்ட்ரன்ஸ். பாத்தீங்களா இல்லையா? எல்லா ஆடுகளும் தானே இதுக்குள்ள இருக்கிறீங்க இன்னைக்கு. நீங்க எல்லாருமே பாக்கியவான். இனி பாக்கியவான்னு சொன்னா உங்களுக்கு என்ன புரியணும்? இவ்வளவு விஷயம் இருக்குது அதுக்குள்ள. நீங்க எப்படி இருக்க போறீங்களா? இந்த இன்னைக்கு இருக்கிறவங்களும் இந்த வீடியோ பாக்குறவங்களும், யூ வில் பி ஹாப்பின்றாரு கர்த்தர். ஹாப்பினா என்னன்னே உனக்கு நிஜமா தெரியாது பண்றாரு ஆண்டவர். உன் வாழ்க்கையில நீ பார்த்தது இல்லப்பா ஹாப்பி, இனிமே நீ பார்க்க போற ஹாப்பினா என்னன்னு. நீ அதிர்ஷ்டசாலின்னு ஒருத்தனாவது சொல்ல விடாம அவர் வைக்கவே மாட்டாரு. நீங்க பாருங்க, நீங்க அவர் வழியில இன்னையில இருந்து நடங்க. இந்த 1 மாசத்துக்குள்ள ஒருத்தனாவது அந்த அறிக்கை செய்ய வைப்பார் கர்த்தர். அதை உறுதி பண்ணுவார். இன்னைக்கு அவர் தான் பேசினாருன்றது உங்களுக்கு உறுதி பண்ணுவார். அவர் என்ன சொல்ற, யூ வில் ஈட் த ஃப்ரூட் ஆஃப் யுவர் லேபர். மனைவி ஆகட்டும், ஹஸ்பண்ட்ஸ் ஆகட்டும், நீ வேலை செய்யற இடம், நீ வீட்டுல இருக்கிற இடம், யூ வில் பி ஹாப்பி, யூ வில் ஈட் த ஃப்ரூட் ஆஃப் யுவர் லேபர், யூ வில் பி பிளெஸ்ட். நீ ஒரு அதிர்ஷ்டசாலின்னு மனைவிங்களோட சொந்தக்காரங்க வந்து பார்த்துட்டோ இல்ல யாரோ ஒருத்தவங்க சொல்லதான் போறாங்க. பாருங்க, உன் மனைவி திராட்சை கொடிய போல இருப்பாள், பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகள் போல இருக்க போறாரு. இங்க இருக்கிற ஒரு குழந்தை விடாம எல்லா குழந்தையும் அப்படித்தான் இருக்க போகுது. அவங்க குரோத்தை யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாது. எந்த சிச்சுவேஷன், எஜுகேஷன் சிஸ்டம் யாரு ஒன்னும் பண்ண முடியாது. அவன் இங்க பிளாக் பண்ணா இங்க வளருவான், இங்க வெட்டினா இங்க வளருவான், தண்ணி ஊத்தலனாலும் வளரும். அப்படிப்பட்ட குரோத் காலேஜ் படிக்கிற பசங்களுக்கும் சரி, இந்த குழந்தைங்களுக்கும் சரி, கர்த்தர் உண்டு பண்ணுவார். வழிகளை அவர் திறப்பார், ஆச்சரியத்தை உண்டு பண்ணுவார்.
புரியுதா இல்லையா உங்களுக்கு? அப்புறம் அவர் என்ன பண்றாரு உங்களுக்கு? அதோட நான் விட மாட்டான்பா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், நீ ப்ராஸ்பரிட்டியா வாழ்வ, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பாய். இஸ்ரவேலுக்கு உண்டான சமாதானம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாட்டி தாத்தா ஆகாம போறதே இல்ல. வீடியோ பாக்குறவங்களும் சரி, இங்க இருக்கிறவங்களுக்கும் சரி, டிக்ளேர்டு தீர்க்காயுசு. என்ன சொல்ல போறீங்க இன்னைக்கு? எஸ் லார்ட். இன்னையில இருந்து பாருங்க, இது ஒரு மூளையில இருக்கிற பொருளா இருக்க கூடாது. இப்படி இருந்தாங்க அதையெல்லாம் நீ கேட்க தேவையில்லைன்றார் ஆண்டவர். ஆனா நீங்க இதை பண்ணாம அதெல்லாம் கேட்டு ஜெபத்தை டைம் 1 hour பிரேயர் பண்ண, இன்னைக்கு கர்த்தர் சொல்லி இதை மட்டும் செய், என் வழிகள் என்னன்னு பார், எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி இருக்கான்னு பார். இது நியூ கவர்னன்ட்ல இது கமாண்ட்மெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது. கமாண்ட்மெண்ட்ஸ் இல்லப்பா, இயேசு மாதிரி நட, இமிட்டேட் காட் as he is, you are in this world அப்படின்னு போட்டிருக்கு. எப்படி? சுகம், அற்புதம், ஆச்சரியம், ப்ராஃபசி, தீர்க்க தரிசனத்துக்கு மட்டுமா? அவரை மாதிரி இருக்கணும்னா அற்புதமும் செய்யணும், ஆச்சரியமும் செய்யணும், அவர் மாதிரி நீ நடக்கணும். பழிக்கு பழி வாங்க கூடாதுன்னு போட்டிருக்காரு. இயேசு அப்படிதான், நீ அப்படிதான் இருக்கணும். பாவம் செய்யக்கூடாதுன்ற, செய்யக்கூடாது. நான் ரத்தத்துல கழுவப்பட்டிருக்கிறேன், நான் எது செஞ்சாலும் ஒன்னாகாது, தப்பு. இயேசு பண்ணிட்டு சுத்தினாரா? நீ அவருடைய ஆலயம். ஆனா இந்த ஆலயமே நம்ம தான் போய் எல்லா பாவத்தையும் செய்யலாமா? We are carrying his presence. We are his dwelling place. அப்ப நம்ம எப்படி இருக்கணும்? You are a dwelling place. பிதா சுதன் பரிசுத்தாவியரை சுமந்து செல்லுகிற ஆலயமா இது. அவர் வழியில நடந்தா நீ நன்றியும் ஸ்தோத்திரமும் சொல்லிக்கிட்டே இருப்பியான். ஏன்னா அப்படி நடத்துவார். அப்படித்தான் நம்ம இன்னையில இருந்து நடந்துக்க போறோம். எவ்வளவு பேர் அப்படித்தான் நடந்துக்க போறோம்னு உறுதியா சொல்றீங்க? ஆமே, நம்ம அப்படித்தான் இருக்க போறோம் இன்னையில இருந்து. கர்த்தர் என்ன சொல்றாரு? நீ என்ன ஃபாலோ பண்ணுப்பா, இன்னையில இருந்து உனக்கு இதுதான்பா ஷெப்பர்டு, நான் பேசுவேன்றாரு. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அது எப்படி வேணா இருக்கலாம், ஆனா நீ அவர் கூட இருந்தா அவர் அந்த கரையை சேர்ப்பார், அந்த அற்புதத்தை உன்னை அனுபவிக்க வைப்பார், அந்த கடலை விளக்க செய்வார். எந்த இருளா இருந்தா சரி, உனக்கு ட்ரைனஸ் இருந்தாலும் சரி, கடல் மாதிரி பிரச்சனை இருந்தாலும் சரி, இல்ல உனக்கு பவரே இல்ல நீ நினைக்கிறனாலும் சரி, கர்த்தர் என்ன பண்றாரு? உனக்கு நான் வாக்கிய பண்றேன். நீ ரீடிங் பர்சனா இருக்காத, வாக்கிங் பர்சனா இரு, என்ன ஃபாலோ பண்ணு, நான் உன் ஷெப்பர்டு இருக்கிறேன், தயவு செஞ்சு என்கிட்ட வந்துருன்றாரு. இதுக்கெல்லாம் இப்படி போராடாத, உன் வாழ்க்கைக்காக இவ்வளவு போராடாத, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. கர்த்தர் என் மெய்ப்பரா இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் இருக்கும்போது இப்ப இவ்வளவு பண்றேன்ட்டாருங்க. இப்ப சொன்ன இந்த ஆசீர்வாதங்களுக்கு தான் உலகமே ஓடிட்டு இருக்குது, நம்மளும் அதுக்கு தான் ஓடிட்டு இருக்கிறோம். கர்த்தர் என்னன்ற, இதெல்லாம் நான் உனக்கு தர்றதுப்பா, நீ என்ன நினைக்கிற? இதெல்லாம் நான் போய் சம்பாதிக்கிறது, இதெல்லாம் நான் உருவாக்குறது, இதை நான் மோல்டு பண்றது நீ நினைச்சு ஓடிட்டு இருக்கிறியா? கர்த்தர் சொல்றாரு, இதெல்லாம் நான் உனக்கு கொடுக்கறது, நீ என் வழியில நட, இவைகளெல்லாம் உனக்கு கொடுக்கப்படும் அப்படின்றார். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி செலுத்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு இன்னைக்கு போதித்து வந்தீரே, அதுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே எங்களை எல்லாம் இன்று முதல் எல்லாரையும் ஒரு வெளிச்சம் எங்க இருதயத்துல உண்டு பண்ணதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் இங்க இருக்கிற எல்லாத்தையும் நீங்க நிரப்புனதுக்காய் ஸ்தோத்திரம். வீடியோ பாக்குறவங்களுக்கும் நீங்க பரிசுத்தாவினர் பேசி நீங்க அந்த இருதயத்தை நிரப்புனதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா அநேக பேரை நீங்க வெற்றிகரமான பீப்புளா இருக்கும்படியான ஒரு இருதயத்துல ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஹோப்லெஸ் பீப்புளுக்கு நீங்க ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறீங்க, பயந்திருந்தவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. என் கர்த்தர் இருக்கிறாருன்னு ஒரு தைரியம் நிறைய பேருக்கு வந்திருக்குது ஆண்டவரே. நீங்க அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கையில நீங்க மேய்ப்பரா இருந்து ஆண்டவரே பெரிய ஆச்சரியங்கள் நீங்க செய்ய போறதுக்காக ஸ்தோத்திரம். அவங்க மனைவியோ, உன் மனைவியோ கனித்தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள், உன் பிள்ளைகளும் ஒளிமர கன்றுகள் போல இருப்பார்கள். நீ செய்யும் காரியம் எல்லாம் வாய்க்கும். You will eat the fruit of your labor ன்னு சொல்லி இருக்கிறீங்க. சமாதானத்தை பாப்பீங்கன்னு சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவர். எல்லா ஆசீர்வாதங்களும் கொடுத்திருக்கிறீங்க. வீடியோ பார்த்தவங்களும் சரி, இங்க இருக்கிற எல்லாரும் இதை அனுபவிக்கும்படி நீங்க செய்வதற்காக ஸ்தோத்திரம். உங்க வழியில நாங்க என்னிலிருந்து நடப்போம் ஆண்டவரே. அப்பா நீங்க இருக்கிறீங்கப்பா, எங்களுடைய எல்லா பயத்தை நீக்கி போட, எங்களுடைய எல்லா குழப்பத்தை எடுத்து போட, எங்க பிள்ளை வாழ்க்கை, என் மனைவி வாழ்க்கை, என் ஹெல்த், எங்க தீர்க்காயுசு, என்னுடைய ஆபீஸ் லைஃப், என்னுடைய கடன் பிரச்சனை, நான் வீடு வாங்குற காரியம், எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொள்ளுவீங்க. நீங்க செழிப்பு கொண்டு வருவீங்க, நீங்க ஆசீர்வாதத்தை கொண்டு வருவீங்கப்பா. அதுக்காக நாங்க நன்றி செலுத்துறோம். இன்றிலிருந்து நாங்க உங்களை நோக்கி பாக்குறோம். நீங்க எங்களோடு பேசுங்க. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும்னு சொன்னீங்கப்பா. உங்க சத்தத்தை கேட்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். The Lord bless you and protect you. The Lord make his face shine upon you and be gracious to you. The Lord will show you his favor and give you his peace. In Jesus' name, amen.